தினம் காலையில் ஒரு பருப்பு மட்டுமே வெறும் வயிற்றுல இதை சாப்பிட்டு பாருங்க. உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு படிப்படியாக குறைய ஆரம்பித்து சர்க்கரை நோய் முழுமையாக கட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அதிகமான சர்க்கரை இருந்தாலும் சரி, இதை நீங்கள் உடனே ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே வாரத்தில் நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். இது என்ன, இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இதற்கு பேர் தேன்காய். இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சப்போஸ் தேன்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கல அப்படின்னா, இப்போல்லாம் ஆன்லைனில் நிறைய ஆர்கானிக் ஷாப் இருக்குது. ஆன்லைன்லேயும் தேன்காய்ன்ட்டு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இது பேர் தான் தேன்காய். ஆனால் கசப்பு பாகற்காயை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த தேன்காயை நம்ம அப்படியே பயன்படுத்த போகிறது கிடையாது. இதை இப்படி லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா உள்ளே வெள்ளை கலரில் ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். இந்த பருப்பை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல அப்படியே சாப்பிடணும். மென்று சாப்பிட்டாலும் ஆச்சு, இல்லைன்னா லைட்டாக இடிச்சிட்டு பவுடர் ஃபார்மில் தண்ணி போட்டு முழுங்கினாலும் ஆச்சு. இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ரத்தத்தில் உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான டிப்ஸு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் அந்த மாதிரிலாம் கூட மேற்கொள்ளணுன்ற அவசியமே கிடையாது. இது அவ்வளோ அழகாக சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேன்காய் கிடைக்கல அப்படின்னா, தேன் கனி வில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் கசப்புத்தன்மையோடு இருக்கும். அது 2 விகிதத்தில் சாப்பிடணும். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல ஒன்று எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட சின்னதாக ஒரு காய்ந்த திராட்சை மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிடணும். இதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சில பேருக்கு இந்த குறிப்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு தெரியாமல் போகலாம். இதை ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தேன்காயை சாப்பிடும்போது மாத்திரைகளை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள். எடுத்த உடனே நீங்கள் ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா எடுத்த உடனே மாத்திரையை நிறுத்திடாதீங்க. படிப்படியாக நிறுத்துங்க. ஒரு 10 நாள் பாருங்கள், சர்க்கரையுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்போ பாதி மாத்திரை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நாள் சாப்பிடுங்க, சர்க்கரையினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கூட நீங்கள் மாத்திரை கம்ப்ளீட்டாக நிறுத்திடலாம். இது முழுக்க முழுக்க இயற்கைன்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும். இது உங்களுக்கு இப்போதான் ஆரம்ப காலகட்டத்தில் சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு தெரிய வருது அப்படின்னா, இதை நீங்கள் உடனே சாப்பிடலாம். மாத்திரை மருந்து எடுத்துக்கணுன்றதே கிடையாது. இதை நீங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிக்கலாம். 10 நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தெரிய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் பயன்படுத்திட்டு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இருக்கிறதுல இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், ரொம்ப அருமையான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.